மௌலானா மௌலவி அல்கார் சர்குரு டாக்டர் எம் சையத் கரீம் அலிசார் தங்கள் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஹிஸ்பில்லாஹ் வ ஸஹ்பிஹி பில்லாஹ். رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله الذي يحيي مرتضى. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي التي بيدتي أدركني يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. இந்த மகத்தான விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சகாபியான் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களை, முரீதீன்களை, முஹிப்பீன்களை, இந்த மஜ்லிஸ் நடத்துவதற்கு காரணகர்த்தாவாக மனிதனுடைய ரகசியத்தை விளங்கிக் கொள்ளும் முகமாகவும் உலகின் ரீதியாக ஆன்மீக ரீதியாக தன் அனுபவ தன் குருவினுடன் கற்றிருந்த ஞான வெளிப்பாடுகளை தன்னுடைய கிரந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மார்ந்த நண்பரும் இந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. நம்முடைய பத்திரிகையினுடைய சத்திய பிரகடனம் மாதத்தினுடைய ஆஸ்தான கவிஞரும் கலைஞானியுமான திபாயி தரீகா அஹ்மதியாவினுடைய சௌதாரமாக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மிஷ்கின் ஷா திபாயி அஹ்மதி காதிரி அன்னவர்களோடு இந்த மஜ்லிஸில் நம்ம எல்லாம் ஒருமித்து சேர்த்து வல்லோம் அல்லாஹ்விற்கே மாபெரும் புகழனை. அன்பிற்கினிய பெருமக்களே, நமக்கு முன்னால் ஆஷிக் ரசூல் அப்துல் கரீம் அன்னவர்கள் அருமையான விஷயங்களை பல பாகங்களிலிருந்து ராக்கெட்னா எப்படி இருந்திருக்காங்க, பறந்து போகும்போது போயிட்டு இருக்கிறது தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனா அதனுடைய புரோட்டானுடைய நியூட்ரான் இதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் பல பாகங்கள்ல பறந்து போகும். அது மாதிரி அறிவியல், ஆன்மீகம் நான் வர வழியிலிருந்தே கேட்டுக்கிட்டு தான் வரேன். அவர்கிட்ட நல்ல அனுபவமான விஷயங்கள், அந்த புத்தகத்தினுடைய விஷயங்கள் முடிச்சு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நாமளே அந்த புத்தகத்தை வேகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் பேர். அதெல்லாம் விட்டுருங்க. அன்பிற்கினிய பெருமக்களே, அவர் சொன்ன விஷயம் இந்த விழா ஏற்படுத்தியதனுடைய ரகசியத்திலும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. பள்ளியிலே கொண்டு வைத்திருந்தால் இதனுடைய எண்ணமும் சிந்தனையும் விஷயங்களும் வேறு. மௌலானா ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருமையாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதுக்காக வேண்டி நான் சொல்றதை புதர்க்க சிந்தனையோடு பார்க்கிறார்கள். ஒருவன் பள்ளிக்கு செல்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு பள்ளிக்கு செல்கின்ற பொழுது அவனுக்கு ஒரே ஒரு நன்மைதான் கிடைக்கும். ஒருவன் பள்ளிக்கு செல்கின்றான் என்றால் அவனுக்கு ஒரே ஒரு நன்மை மாத்திரம்தான் கிடைக்கும். ஒருவன் வலியுள்ளாக்களாகிய நாதாக்களுடைய தர்பாருக்கு ஒருவன் செல்கின்றான் என்று சொன்னால் ஹயாத்தன் அபில் மமாத்தன், நன்றாக கேட்க வேண்டும், ஹயாத்தன் அபில் மமாத்தன். அவர்கள் இந்த பூவுடலோடு இருக்கின்றார்கள் என்று சொன்னாலும் அல்லது இந்த பூ உலகை விட்டு பொன்னுலகிற்கு செல்கின்றார்கள் என்று சொன்னாலும் அந்த நிலைமையிலும் அந்த வலியுள்ளாக்களுடைய தர்பாருக்கு வருவது என்பது 3 விதமான நன்மைகள் இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், அங்கே அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனை மாத்திரம்தான் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய துஆ மாத்திரம்தான் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கிருபை மாத்திரம்தான் கிடைக்கும். வலியுள்ளாக்களாகிய நாதாக்களுடைய தர்பாருக்கு செல்கின்ற பொழுது 3 விதமான விஷயங்கள் கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய துஆவும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிருபை கடாட்சமும் அந்த மகானுடைய நாதாவுடைய துஆவுடைய பரக்கத்தும் அங்கு கூடி குழுமி இருக்கக்கூடிய அப்தால்கள் அவுதாதுடைய துஆவும் கிடைக்கின்றது என்பதை சூட்சுமமாக அருமையாக மௌலானா ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருமையாக சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களே, அந்த விஷயம்
விஷயத்தில் தான் நம்முடைய சத்தா சாஹிப் அன்னவர்களும் நம்முடைய மிஸ்கின் சாஹிப் அன்னவர்களும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, ஒரு 40 நபர்கள் கூடியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த மஜ்லிஸில் நிச்சயமாக ஒரு அப்தால் இருந்து கொண்டிருப்பார் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய அந்த அப்தாலுடைய பரக்கத்து கொண்டு இந்த மஜ்லிஸ் எதற்காக வேண்டி நடத்தப்படுகின்றதோ அந்த இருப்பானை ஞானத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்முல் இஸ்லாம் சொன்னார் இல்லையா, மனிதனை யாரு நம்ம அடிக்கடி எல்லா பக்கத்திலையும் விளக்கம் சொல்லுவோம். இல்முல் இன்சான், முதல்ல இன்சான் கிட்ட வருவோம். அந்த இன்சான் முதல்ல நாம பார்த்துக்கோங்க, மனுஷன் தானான்னு முதல்ல சிந்திச்சு பார்ப்போம். நான் எல்லா பாவத்திலும் கேட்கக்கூடிய கேள்வி, அறிவில், வீரத்தில், நன்றியடிதலில், சுறுசுறுப்பில், சேமிக்கக்கூடிய தன்மையில், பராக்கிரம சக்தியில் மனிதன் சிறந்தவனா? மனிதன் அறிவில் சிறந்தவனா? மனிதன் நன்றி அறிதலில் சிறந்தவனா? மனிதன் வீரத்தில் சிறந்தவனா? மனிதன் சுறுசுறுப்பில் சிறந்தவனா? அல்லது மனிதன் பராக்கிரம சக்தியில் சிறந்தனா? அல்லது மனிதன் உடலுறவு கொள்ளக்கூடிய விஷயத்தில் கூட சிறந்தவனா? அல்லது மனிதன் இபாதத்தில் சிறந்தவனா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். நாம பின்னாலே முஸ்லிம்களுக்கு வருவோம். முதல்ல மனிதன் இன்சான் இல்லையா, அந்த இன்சான் மனிதன் எதில் சிறந்தவர்? வீரத்திற்கு நாம் உதாரணம் சொல்ல வேண்டுமானால் சிங்கத்தை நாம் உதாரணத்திற்கு சொல்கின்றோம். சுறுசுறுப்பிற்கு தேனியை சொல்கின்றோம். சேமிக்கக்கூடிய தன்மைக்கு எறும்பை உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நன்றி அறிதலுக்கு நாயை உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். புத்தி கூர்மைக்கு நரியை உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பகுத்துண்டு பள்ளியில் ஓங்கக்கூடிய தன்மைக்கு காக்கையை உதாரணம் சொல்கின்றோம். ஹைவான் கிதாபிலே அந்த காக்கையை சொல்கின்ற பொழுது, காலையில் எழுந்திருத்தல், காணாமல் புணருதல், மாலை குளித்து மழை புகுதல், இந்த 4ம் காக்கையின் குணமாம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். காலையில நமக்கு எழுந்திருக்கிற வேலையெல்லாம் கிடையாது, காலையில சுபுலாம் கிடையாது. ஆனால் காக்கை காலை எழுந்திருத்தல், காணாமல் புணருதல், இந்த மேற்கியத்தினுடைய கலாச்சாரம் என்ற ரீதியில் அழிவும் அற்றியத்தையும் அங்கு திறந்துவிடும் காட்சி இன்று நம்மை அழித்துக் கொண்டிருக்கின்றது. மாலை குளித்தல், நல்ல காலத்தில் குளிக்கிறது கிடையாது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரத்தில் அருமையான அவருடைய கிதாபில் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். வெள்ளி ஜும்மாவில் எப்படி குளிப்பது என்பதையும் அதோடு எப்படி நகம் வைக்கும் என்பதையும் சொல்லி காட்டியதாக அருமையாக சொல்லி காட்டினார். இன்னொரு விஷயம் தெரியுமாங்க, இந்த கிதாபு முன்னால வச்சிருக்கிறது, நான் என்ன தைரியத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா, என்ன தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, அருமையானவர்களே, நம்முடைய பத்திரிகையை திருப்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் வரலாறை ஒரு பக்கத்தில் எழுதியிருப்போம், அவர் பாடலை அந்த வரலாறை சொல்லி இருப்பார். இரண்டும் ஒரே போக்கஸாக இருக்கும், நன்றாக படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர் இருப்பது தஞ்சாவூர், நாம் இருப்பது கேரளா. ஒரே பாகத்தில் சரிகின்ற பொழுது அவரை நாம் கண்டிருக்கவில்லை, அவருடைய எழுத்தை நாம் பார்த்து எழுதுவதும் இல்லை, நம்முடைய எழுத்தை பார்த்துவிட்டு அவர் பாடல் எழுதுவதும் இல்லை. ஆனால் சிந்தனை ஒன்றை என்ற எண்ணத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படியானால் அந்த வெள்ளியினுடைய குளிப்பு கூட இல்லாதவர்கள் மாலை குளித்தல், ரோடெல்லாம் சுத்திட்டு வருவான், வீட்டுக்கு போக மாட்டான், மழை புகுதல், ஆனால் காக்கை சேர்ந்து படிக்க வேண்டியிருக்கின்றது. இப்படி மனிதன் என்பவன் மற்ற ஜீவராசிகளை விட மிகவும் கேவலமான நிலைமையில் இருக்கின்றான். பராக்கிரம சக்தியிலோ யானையை நாம் சொல்லி காட்டுகின்றோம். இன்னும் எந்தெந்த உதாரணத்திற்கு, இன்னும் வீடு கூடக்கூடிய விஷயத்திலோ சிட்டிக்குருவியை உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அத்தோடு மாத்திரமல்ல, இவாதத்துடைய விஷயத்திலோ சேவலையும் புறாவையும் உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படியானால் நன்றாக சிந்தித்து பாருங்கள், மனிதன் எதில் சிறந்தவர்? நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள், மனிதன் எதிலும் சிறந்தவர் அல்ல. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம். மனிதனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 84,000 ஜீவராசிகள், தாவர வர்க்கங்கள், புல்பூண்டுகள் அனைத்தையும் விட நாம் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை சங்கைப்படுத்தியிருக்கின்றோம், சிறப்பிப்படுத்தியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அந்த சிறப்பு என்பது எப்பொழுது வந்தது பெருமக்களே? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விற்கு அறியாத விஷயம் அல்ல பெருமக்களே. அல்லாஹ் எல்லா ஜீவராசிகளையும் படைத்திருக்கின்றார். அந்த ஜீவராசி